கடந்த 2023ஆம் ஆண்டு கார்த்திகை தீபத்தன்று அபிஷேகத்திலே பங்கேற்றிருந்தோம். நானும் இருந்தேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவருடைய புதல்வனும் இருந்தார். ஒரு நீதிபதி நோய்வாய்ப்பட்டு மயங்கிய சூழ்நிலையில் மயக்க நிலைக்கு சென்று விட்டார். அந்த நீதிபதிக்கு உடனடியாக சிறப்பு சிகிச்சை அளித்தது எதுவென்றால், மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஏற்படுத்திய திருவண்ணாமலை திருக்கோயிலிய மருத்துவமனையிலே பணியாற்றிய மருத்துவர்கள் தான் அன்றைக்கு அந்த நீதிபதி உயிரை காப்பாற்றினார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்படுத்திய இந்த 17 மருத்துவமனைகளில் இதுவரையில் சிகிச்சை பெற்ற அந்த பக்தருடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் 7,16,187 பேர் இதுவரையில் சிகிச்சை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். இது மருத்துவமனையோடு நிறுத்தப்படவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருக்கோயிலுக்கு வருகின்றவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காலத்தில் அவர்கள் வெகு தொலைவில் இருந்து வருபவர்களுக்கு உணவிற்கு என்ன செய்வார்கள் என்று சிந்தித்து 2 திருக்கோயில் இருந்த அன்னதான திட்டத்தை 11 திருக்கோயில்களுக்கு விரிவுபடுத்தி ஆண்டிற்கு 3.5 கோடி பக்தர்கள் இறைப்பசியோடு சேர்ந்து வயிற்றுப்பசியையும் போக்குகின்ற தமிழகத்தின் வள்ளலார் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த உணவிற்காகின்ற செலவு ஆண்டிற்கு 120 கோடி ரூபாய். அது மாத்திரமல்ல, இப்படி திருக்கோயில்களுக்கு அதிகமான பக்தர்கள் வருகின்ற திருக்கோயில்களுக்கு ஆன்மீகம் சார்ந்து இந்த ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில், வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு வயது முதிர்ந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இறைவனை நினைத்து அவர்கள் பக்தியோடு இறை நம்பிக்கையோடு சாமி கும்பிடுபவர்கள் இன்றைக்கு திருக்கோயிலை நோக்கி திருக்கோயிலுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதன் காரணமாக ஏற்கனவே வருகை தந்திருந்த பக்தர்கள் எண்ணிக்கையை விட இன்றைக்கு 25% மக்கள் கூடுதலாக திருக்கோயிலுக்கு வந்து இறை நம்பிக்கையோடு தரிசனம் செய்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த பெருமுயற்சி தான். விருந்து மண்டபங்கள், முடிக்காணிக்கை மண்டபங்கள், இளைப்பாறுகின்ற மண்டபங்கள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிப்பிட வசதிகள் போன்ற அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கையும் கூடியிருக்கின்றது. இதோடு மட்டுமல்ல, திருக்கோயிலுக்கு அதிகமாக கூட்டம் வருகின்ற பக்தர்கள் வருகின்ற திருக்கோயிலுக்கு பெருந்திட்ட வரைவு ஒன்றை ஏற்படுத்தினார். இது இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றிலே இல்லாத ஒரு புது முயற்சி. 17 திருக்கோயில்களுக்கு 1,711 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவை இன்றைக்கு ஏற்படுத்தியதன் வாயிலாக நம்முடைய திருச்செந்தூர் திருக்கோயிலை பாருங்கள். 7/7/2025 குடமுழுக்கு முடிந்த பிறகு திருப்பதிக்கு இணையாக அந்த திருக்கோயிலை வடிவமைத்த பெருமை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சாரும். பழனிக்கு என் அருமை சகோதரி சென்று பாருங்கள். இன்றைக்கு திருப்பதிக்கு நிகராக அந்த பழனி திருக்கோயிலை வடிவமைத்து தந்திருக்கின்றார் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். நான் உறுப்பினர் அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பும்போது எதிர்பார்த்தேன், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிதியுதவி வழங்கப்படுமா என்று. நீங்கள் கேட்கவில்லை. ஆனால் எங்கள் முதல்வர் நேற்றைக்கு முன்தினமே அவர்களுடைய சூழ்நிலையை அறிந்து உண்மையிலே அவர்கள் கோரிக்கை வைப்பார்கள் என்றால் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பில் நிதியுதவியை வழங்குகள் என்று மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே அவர்கள் சூழலுக்கேற்ப நிதி உதவி வழங்கப்படும். வருங்காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் கூட ஏற்படாமல் மனித உயிர் விலைமதிப்பற்றது என்பதை நன்றாக அறிந்த எங்களுடைய முதல்வர் வருகின்ற நோயாளியுடைய தன்மையை அறிந்து அவர்களுக்கு சிகிச்சை தேவைப்பட்டால் உடனடியாக முதலுதவியோ அல்லது தொடர் சிகிச்சையோ என்றிருந்தால் அதற்கும் ஏற்பாடு செய்ய சொல்ல உத்தரவிட்டிருக்கின்றார். வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாதிருப்பதற்கு கூடுதல் கவனம் இந்து சமய அறநிலையத்துறை செயல்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேள்வி எழுப்பிய 3 உறுப்பினர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு திருவண்ணாமலையுடைய கடந்த கால நிலை என்ன, தற்போதைய நிலை என்ன என்பதை நன்றாக உணர்ந்தவர் என்பதையும் பேரவைத் தலைவர் வாயிலாக அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தெரிவித்து அமர்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.